வணக்கம், ஷெஃப் மகேந்திர வர்மா. நான் எனக்கு செய்ய போகிறது பிஸ்ஸா டோ. பிஸ்ஸா ரொம்ப ஃபேமஸானது, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பிஸ்ஸா. இது இட்டாலியன் ஃபுட்டு. ஏற்கனவே உங்களுக்கு பிஸ்ஸா சாஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் பண்ண போகிறது பிஸ்ஸா சீட்டு. அது பிஸ்ஸா சாஸை மேலே போட்டு பண்ணுறது. இது சீட்டு மைதாவில் பண்ணுறது. நான் உங்களுக்கு எப்படி இன்னைக்கு பண்ணி செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு பிஸ்ஸா பிரெட் பண்ணுறதுக்கு 1 கிலோ மைதா, நல்ல குவாலிட்டியான மைதா எடுத்துக்கணும். 20 கிராம் ஈஸ்ட் எடுத்துக்கணும். 100 கிராம் சர்க்கரை, 15 கிராம் உப்பு, 5 கிராம் குளோட்டின் பவுடர். இந்த குளோட்டின் பவுடர் போடும்போது உங்களுக்கு நல்லா பர்மெண்டேஷன் ஆகும், நல்லா சாஃப்டாக இருக்கும் பிஸ்ஸா ப்ரெட்டு. ஈஸ்ட்டை 20 கிராம் ஈஸ்ட்டை மிதமான சூட்டில் தண்ணியை ஊற வச்சு நல்லா ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம். ஏன்னா நல்லா பர்மெண்டேஷன் ஆகும். நம்ம கோல்டு வாட்டர் பண்ணும்போது அந்தளவுக்கு பர்மெண்டேஷன் ஆகாது. அதை ஊற வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, ஒரு பவுலில் 100 கிராம் சர்க்கரை, 5 கிராம் குளோட்டின் பவுடர், ஒரு 15 கிராம் உப்பு, 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குவாலிட்டியான மைதா நல்லா சளிச்சிட்டு 1 கிலோ மைதா எடுத்துக்கணும். 1 கிலோ மைதாவை எடுத்துகிட்டு இந்த குளோட்டின் பவுடர், சர்க்கரை, உப்பு 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஏற்கனவே மிதமான சூட்டில் ஈஸ்ட்டை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அது நல்லா ஓரளவுக்கு பர்மெண்டேஷன் ஆகிருக்கும். அதை எடுத்து என்னம்னா, அந்த ஈஸ்ட்டை பர்மெண்டேஷன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மைதாவில் மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பரோட்டா மாவு மிக்ஸ் பண்ணுற மாரி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் சப்பாத்தி பரோட்டா மிக்ஸ் பண்ண அந்தளவுக்கு அந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் சப்பாத்தி மாரி தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈஸ்டெல்லாம் மிக்ஸ் பண்ணால் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு, பர்மெண்டேஷன் ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ ஒரு பிஸ்ஸா பிரெட் பண்ணுறதுக்கு 160 கிராம் கரெக்டாக எடை போட்டு எடுத்துக்கணும். நல்லா உருண்டை ஒட்டி வச்சுக்கணும். பிஸ்ஸாவுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 160 கிராம் எடுத்து வச்சுட்டு நல்லா மைதா டேபிளில் தேய்ச்சிட்டு சப்பாத்தி மாரி தேய்ச்சிக்கணும். உங்களுக்கு மீடியமான லெவலில் தேய்ச்சிக்கணும். ரொம்ப மெலிசாதி கூட ரொம்ப மொத்தமாக சேர்க்கக்கூடாது. ட்ரையில் திருப்பி மைதா எடுத்து போட்டு இந்த பிஸ்ஸா பிரெட்டை எடுத்து போட்டு வச்சுட்டு நல்லா போர்க் எடுத்து நல்லா குத்தணும். ஏன் போர்க் எடுத்து நல்லா எந்தளவுக்கு குத்துறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா உள்ளே குக் ஆகும், நல்லா வெல்டனாக குக் ஆகிடும். ஒரு 20 நிமிஷம் விட்டு பர்மெண்டேஷனான பிஸ்ஸா பிரெட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணணும். ரொம்ப லைட்டாக போடணும். போட்டு 180 டிகிரி டெம்பரேச்சரில் அப் அண்ட் டவுனில் எடுத்துகிட்டு பிஸ்ஸா பிரெட்டை குக் பண்ணணும். ஓவனில் செக் பண்ணி 180 வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பிஸ்ஸா டோ. இதை எடுத்துகிட்டு செக் பண்ணணும். நீங்கள் விரலை வச்சு அமுத்தினாவே குக் ஆகிடுச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். குக் ஆகலைன்னா உள்ளே போகும், மாவாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.